காய்கறி அடை ரொம்ப ஆரோக்கியமானது, சுவையானது, குழந்தைகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு சிறந்த ஸ்நாக்ஸு. சேனைக்கிழங்கு, கேரட்டு, பச்சை பட்டாணி, மக்காச்சோளம் சேர்த்து செய்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா விட்டமின், புரதம், ஃபைபர், மினரல் இதெல்லாம் நிறைஞ்சி கிடக்கு. ரத்தத்தை விருத்தி செய்யவும் எலும்புகளுக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. குழந்தைகளோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த ஸ்நாக்ஸு. அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டு வாங்க. வெல்கம் டு தியா கிச்சன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இட்லி பானையில் கொஞ்சம் தண்ணி வச்சு சுட வைக்கலாம். இட்லி தட்டு வச்சுட்டோம். இதில் நம்ம பட்டாணி வந்து அரை கப்பு, சோளம் அரை கப்பு, சேனைக்கிழங்கு 3/4 கப்பு இதெல்லாம் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். நல்லா வேகட்டும். இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் 1/4 கப்பு, கேரட் 1/4 கப்பு துருவிக்கலாம். அந்த மாதிரி பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா நறுக்கிக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப்பு, குடமிளகா 1/4 கப்பு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்மளோட பட்டாணி கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு. இது லைட்டாக சாப்பரில் போட்டு முதல்ல இந்த சோளத்தையும் பட்டாணியும் போட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதோட வச்ச சேனைக்கிழங்கை சேர்த்து திருப்பி ஒரு தடவை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டோன்னே நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு தட்டில் பேனில் வச்சுட்டு எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றா சேர்க்க போகிறோம். முதல்ல வெள்ளரிக்காய் துருவின கேப்சிகம், கட் பண்ண பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட், துருவின கேரட், தேங்காய் துருவல், கொத்தமல்லி, கொஞ்சமாக சீரகப்பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவு ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்ந்து கலந்து விடணும். நல்ல ஒரு 5 நிமிஷம் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு 50 ml தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி அதில் இந்த காய்கறி மாவு அதை வச்சு நல்லா கொஞ்சம் தட்டி போட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். இந்த வாழை இலையை அப்படியே அந்த வச்சு அப்படி மேலே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேக விட்டு நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக அழகாக நல்லா ஒரு வாசமாக வாழை இலை வாசத்தோடு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம சுட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தயாராகிடுச்சு. இது இன்னொரு முட்டையிலையும் சேர்த்து நம்ம முட்டை நல்லா உப்பு போட்டு கலக்கி அதை ஊற்றி நம்ம ஏற்கனவே வேக வச்ச நம்ம அடை அந்த காய்கறி அடையை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரியும் போட்டு நம்ம முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ஒரு கூடுதல் சுவை நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. இதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்.
செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ஃபுட்டு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.